எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் டிஎம்கே கட்சி எப்படி இருக்கும், ஏடிஎம்கே கட்சி எப்படி இருக்கும், இப்போ புதுசாக வந்திருக்கிற டிவிகே கட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாமானியனோட பார்வையில் நம்ம பார்க்கலாம். டிஎம்கேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎம்கே கட்சிக்காரங்களை எப்படி நாம் மதிப்பிடலான்னா, ஒரு தந்தி மரம் இருக்குது. அந்த தந்தி மரத்தில் இருக்கிற ஏதையோ ஒன்றை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவன் ஏறுவான், அங்கே இருக்கிற லைட்டை கட்டிட்டு ஒரு பீஸ் போன லைட்டை ஒன்று மாட்டிட்டு மேலே ஏதாவது 2-3 ஒரு 20-30 ஒயரை போகுதுன்னா அதில் உள்ளதில் ஒரு 2-3 ஒயரை மட்டும் எடுத்துக்கிட்டு இறங்கிடுவான். அடுத்த நாள் ஃபீஸ் போயிடுச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல லைட்டை மாட்டிடுவாங்க. உடனே அங்கே எந்தெந்த ஒயர் போனதோ அந்த ஒயரை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா இது மக்களுடைய காரியமாக இருக்குது. இதுதான் டிஎம்கேக்காரன் செய்கிற தப்பு. அதே ஏடிஎம்கேக்காரன் என்ன பண்ணுவான்னா, அந்த தந்தி மரம் அப்படியே இருக்கிறப்பவே அந்த லைட்டை கட்டிட்டு வேறு லைட்டை போட மாட்டான். அதில் அங்கே உள்ள எல்லா ஒயரையும் பிடுங்கிட்டு போயிடுவான். ஏதாவது ஒரே ஒரு ஒயர், அந்த மெயின் ஒயர் வருது பார்த்திங்களா மேலே, அதை மட்டும் தொடாமல் மீதி எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்துகிட்டு போயிடுவான். அடுத்த நாள் மறுபடியும் அந்த கவர்மெண்ட்டு அங்கே இருக்கிற அந்த நிர்வாகம் அதை சரி பண்ணிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ டிவிக்கு ஆட்சி வந்திருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும்? ஏன்னா அதோடைய நடவடிக்கை வச்சு தான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, அவங்களும் அதே காரியத்தை செய்ய வராங்கன்னு வச்சுங்க. அவங்க முதல்ல உள்ளவங்க லைட்டை கட்டிட்டு ஃபீஸ் போன லைட்டை போடுவாங்க. ரெண்டாவது வந்தவங்க அந்த லைட்டை மட்டும் கட்டுவாங்க, அதில் ஃபீஸ் போன லைட்டை கூட போட மாட்டாங்க. மூணாவது வந்திருக்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கீழே பாறையை வச்சு அந்த தந்தி மரத்தையே நோண்டி எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்டிஷனில் தான் இந்த கட்சிகளுடைய சூழ்நிலை இருக்குது. சரி, இது இவங்களுடைய நெகட்டிவ். சரி, பாசிட்டிவ் பற்றி பார்ப்போம். பாசிட்டிவ் என்னென்னா, டிஎம்கே கவர்மெண்ட்டு தேர்தல் அறிக்கை விடுதுன்னு வச்சுங்க. எல்லாருக்கும் 6 இட்லி ஃப்ரீ 3 வேளைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்டு ஒரு அறிக்கை எடுது. உடனே ஏடிஎம்கேவும் கொஞ்சம் நாள் கழிச்சு, அதாவது அந்த தேர்தலுடைய நெருக்கத்தில் தங்களுடைய தேர்தல் அறிக்கை விடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏற்கனவே டிஎம்கே கவர்மெண்ட்டு கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை 6 இட்லி ஃப்ரீ. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, 3 வேளையும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாமே ஃப்ரீன்றுவாங்க. இது ஏடிஎம்கேவுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கும். மூணாவது, இப்போ வந்திருக்க டிவிகே கட்சி, இவங்களுடைய தேர்தல் அறிக்கை எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்ன இட்லி 3 இட்லி 6 இட்லி எவ்வளோ வேணாலும், உங்களுக்கு 3 வேளையும் நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், எல்லாமே ஃப்ரீ அப்படின்றவாங்க இவங்க. சரி, முதல்ல சொன்ன டிஎம்கே என்ன சொன்னது, 6 இட்லி. அந்த 6 இட்லியை அவங்களே கொடுத்துருவாங்க ஆட்சிக்கு வந்தால். ஆனால் இந்த ஏடிஎம்கே சொன்னது பாருங்கள், எத்தனை இட்லி வேணாலும் ஃப்ரீன்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்தால் 6 இட்லி ஃப்ரீ, அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. 3 வேளையும் 6 இட்லி, 6 இட்லியில் எவ்வளோ இட்லி வேணாலும் ஃப்ரீ, அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் 2 நிமிஷத்தில் சாப்பிட்ணும் அப்படிம்பாங்க அவங்க. 2 நிமிஷத்தில் எத்தனை இட்லி சாப்பிட்லாம், 2 இல்லைன்னா 3, ரொம்ப வேகமாக சாப்பிட்டா கூட 4 சாப்பிட்லாம். மீதி 2 இட்லி கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீ. ஏன்னா ஏற்கனவே டிஎம்கே சொன்னது என்ன, 6 இட்லி. அப்போது டிஎம்கேக்காரன் 6 இட்லின்னு சொல்லி 6 இட்லியை கொடுத்துருவான், எந்த மாறுபாடும் கிடையாது. ஆனால் ஏடிஎம்கே எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 4 இட்லி தான் கொடுக்கும். இது தான் ஏடிஎம்கே. சரி, இப்போ புதுசாக வந்திருக்கிற டிவிகே கட்சி அவங்க என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துருப்பாங்கன்னா, அதில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோன்னா, அதில் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆமாம், அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, இல்லை அவங்களும் ஜெயிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா கொடுப்போம். ஆனால் இப்போ கவர்மெண்ட்டில் கையில் காசு இல்லை, எப்போ கையில் காசு வருதோ அப்போ கொடுப்போம், அது வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் உள்ள காசில் சாப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிப்பாங்க. இதுதான் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்க டிவிகேவுக்கும் உள்ள வித்தியாசம். சரி,
இதில் டிவிகே தொண்டனுக்கும் டிஎம்கே தொண்டனுக்கும் ஏடிஎம்கே தொண்டனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ டிஎம்கே கட்சி தலைவர் ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் நாளைக்கு காலையில் எல்லாருமே தயிர் சாதம் தொடர்ந்து 3 வேளைக்கு தயிர் சாதம் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க, டிஎம்கேயில் உள்ளவங்க தயிர் சாதம் பிடிச்சவங்க ஒரு வேளையோ 2 வேளையோ சாப்பிடுவாங்க. மற்றபடி பிடிக்காதவங்க அவங்கவுங்களுக்கு என்ன விருப்பப்பட்ட உணவோ அதை சாப்பிடுவாங்க. ஏன்னா தயிர் சாதம் எல்லாருக்கும் பிடிக்கணுங்கிற கண்டிஷன் கிடையாது. இல்லை பிடிச்சவங்க 3 வேளை சாப்பிட்டாலும் அதை பற்றி மற்றவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கவுங்களுக்கு எது எது பிரியமோ அதை சாப்பிடுவாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, கட்சி தலைமை ஒரு காரியத்தை சொல்லுதுன்னா அதில் உள்ள நல்லது கெட்டதை சீர்தூக்கி பார்க்குறது தான் டிஎம்கே தொண்டனுடைய அடிப்படை தகுதி. இது படித்தவன் படிக்காதவன், பொறுப்பில் இருக்கிறவன் பொறுப்பில் இல்லாதவன், கட்சியோட கடைசி தொண்டை மேலே இருக்கிற அமைச்சர் வரைக்கும், ஏன் மேலே உள்ள கட்சி தலைவர் வரைக்கும் எல்லாருக்கும் இது செட் ஆகும். ஆனால் இதே ஏடிஎம்கே கண்டிஷனில் நம்ம பார்த்தோம்னா, ஏடிஎம்கே தொண்டர் எப்படி இருப்பார்னா, அதே ஜெயலலிதா அம்மா அந்த 3 வேளையும் அந்த தயிர் சாதத்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க வேறு வழியே இல்லாமல் தயிர் சாதத்தை சாப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே இராணுவ கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதுவும் அந்த அம்மா எப்படி சொன்னதோ அப்படியே சாப்பிடுவாங்க. இதே சூழ்நிலையை, இதே தயிர் சாதத்தை ஒரு டிவிகே கட்சிக்காரனுக்கு வச்சா, டிவிகே கட்சிக்காரன் மேலிடம் சொல்கிறத கேட்க மாட்டான்னா எந்த வகையில் கேட்க மாட்டான்? டிஎம்கே மாதிரி அதை யோசனை பண்ணி இது நல்லது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்த்து அதை ஒத்துக்கிற அந்த அறிவு இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள தற்குறிகள்னு சொன்னது நிஜம். ஏன்னா அப்படிப்பட்ட தற்குறிகளால் தான் இப்போ 5 வருஷம் நம்ம வீணாக லோல் அடிக்க போகிறோம். யாரோ செஞ்ச தப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள 35% மக்கள் செஞ்ச தப்புக்கு 65% மக்கள் பாடாப்பட போகிறோம். இப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க தயிர் சாதத்துலன்னா, யாராவது ஒருத்தர் 2 பேர் தயிர் சாதம் சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அதுவும் 3 வேளையும் சாப்பிட மாட்டாங்க. அவன் விருப்பத்தின்படி என்ன செய்யணுமோ அதை அப்படியே செய்கிறது தான் இவங்களுடைய காரியமாக இருக்கும். இதுலேயும் கூட அவன் திங்கிறது இல்லாமல் அடுத்தவனையும் சாப்பிட்றதுக்கு கம்பல் பண்ணுவான். அதை ரொம்ப கொடூரமாக செய்வான். இதுதான் ஏடிஎம்கேவுக்கும் டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் உள்ள தொண்டர்களுடைய தகுதி. இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் டிஎம்கே தேவை, ஏன் ஏடிஎம்கே கொஞ்சம் பரவாயில்ல, ஏன் டிவிகே இவ்வளோ கொடூரமான சிந்தை உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ரொம்ப 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 கொடூரமான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த 3 கட்சிகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை இதுவரை கேட்டதற்கு நன்றி.